இந்த தமிழ்ச்சங்கத்தின் மீது கலைஞர் அவர்களுக்கு எப்போதுமே மிகப்பெரிய ஒரு பற்றும் ஈடுபாடும் உண்டு. குறிப்பா சொல்லணும்னா 1962ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் அவர்கள் தஞ்சையில் போட்டியிட்டப்போ இந்த கரந்தை பகுதியில் இருந்துதான் தன்னுடைய தேர்தல் பணிகளை அவர் செஞ்சார். கலைஞர் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும்னு கரந்தை தமிழ்ச்சங்கத்துடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. அப்படிப்பட்ட கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் இன்னைக்கு கலைஞருடைய சிலையையும் ஐயா ராமநாதனுடைய சிலையையும் திறந்து வைக்கின்ற வாய்ப்பை கொடுத்த இந்த தமிழ்ச்சங்கத்திற்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். 1911 துவங்கப்பட்ட இந்த சங்கம் இன்னைக்கு 100 ஆண்டுகளை கடந்து இந்த சங்கம் தமிழ் சேவை கல்வி சேவைன்னு சிறப்பா செயல்பட்டு வருகின்றது. தமிழுக்கு வர்ற ஆபத்துகளை எதிர்க்கிறது ஒரு பக்கம், தமிழுடைய பெருமையை பரப்புறது இன்னொரு பக்கம்னு இந்த சங்கத்துடைய பணிகள் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தமிழை செம்மொழியாக அறிவிக்கணும்னு 1920 தீர்மானம் போட்டது, முதல் தீர்மானம் போட்டது இந்த கரந்தை தமிழ்ச்சங்கம் தான்.